என்னோட ஒரு நாளையில் ரிலாக்ஸான நேரம் அப்படின்னா மதியானம் சாப்பிட்டதுலேருந்து ஈவினிங் டைம் வரைக்கும் சொல்லுவேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவேன். அப்படியே தூங்கலைன்னா கூட படுத்துட்டு எழுந்திரிச்சா ஈவினிங்கில் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே இப்போ இல்லை, முன்னாடி. என்னைக்கு பிள்ளை ஊற ஆரம்பித்தானோ அன்னிலேருந்து மதியானம் கூட சில வேலைகளை ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மீல் ப்ரிப்பரேஷன் இல்லை பெண்டிங் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மதியானத்தில் செய்வேன். பிள்ளை தூங்கும் போதே செய்ய ஆரம்பித்தா தான். ஏன்னா பிள்ளை முடிச்சதுக்கப்புறம் அவனை பார்க்குறதுக்கும் அவனுக்குள்ளே சாப்பாடு கொடுக்கவும் எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி 3 வேளை பிளான் பண்ணியிருந்தேன். நோம்புக்காக அரைச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக நோம்பு முடிஞ்சு காலி ஆயிடுச்சு. அதையுமே அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கும்போது இஞ்சி பூண்டு சரிசமமாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஸ்ட்ரைனரில் போட்டு ரொம்ப நேரம் வச்சுருவேன். சொட்டு கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதோட பால் ஆடை 2 பாக்ஸ் சேர்ந்துருச்சு. ஒரே தடவையில் மிக்சியில் போட்டு சுற்றிடலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சேன். ஆனால் எல்லா இடமும் அடித்து விட்டுருச்சு. மிக்சி ஜாடிக்கு வெளியில் சவறு பக்கம்லாம் இருந்துச்சா, இப்போதைக்கு லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன். வெண்ணெய் எடுக்கிற அன்னைக்கே நெய் உருக்கிடுவேன். ஆனால் இப்போ டைம் இருக்காது. சரி வெண்ணெய் மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு உருக்கிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ஈவினிங்கில் டீ குடிச்சே ஆகணும், இல்லைனா அந்த நேரமே நகராது. டீக்கு ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு தேங்காய் வந்து சுத்தமாக இல்லை, காலி ஆயிடுச்சு. ஒரு மூடி மட்டும் துருவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துருவி எடுத்துக்கிட்டேன். பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். புட்டு பொரியல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா சட்டுன்னு யூஸ் பண்ணிக்க எனக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். நான் கடகடன்னு வேலை பார்த்தேன். இவருமே முழிச்சிட்டாரு. எல்லா நாளும் இதே மாதிரி வேலை பார்க்க மாட்டேன். ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் செஞ்சு வைப்பேன். இவ்வளோ நேரம் வேலை பார்த்தேன் அப்படின்னா பசி வந்துடும். டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு கருப்பு கவுனி அரிசியில் குமாயம் பண்ணியிருந்தேன். இந்த அரிசி வேக வைக்க பக்கத்து வீட்டு சிஸ்டர் ஒரு டிப்ஸு சொல்லியிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுருந்தேன். நல்லா வந்திருந்துச்சு. நான் இன்றைக்கி லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் டீட்டெயிலாக அடுத்து போடக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு நாளில் எந்த நேரம் பிடிச்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?